வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான முட்டை புளி குழம்பு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு குழம்பு இது. அம்மா ரொம்ப அருமையாக தயார் பண்ணுவாங்க. இது ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். அவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த முட்டை அந்த குழம்புல. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் பார்த்துக்கலாம். இந்த முட்டை புளி குழம்பு வந்து நீங்கள் சாதமோடு சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். முட்டைன்னு தான் இல்லை இந்த குழம்புல, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய், கருணக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. அந்த குழம்பு பேஸ் ரெசிபி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்து தேவைப்பட்ட காய் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை வந்து சாஃப்டாக வேவிச்சிருக்காங்க அம்மா. இப்போ வந்து அதை உரிச்சிட்ருக்காங்க. நான் ஸ்டார்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணேன் எங்கள் அம்மா எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு. இப்போ அதை வேவிச்சு உரித்து எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் கழுவிட்டு. இந்த குழம்புக்கு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். முட்டை தேவைப்படும். குழம்புக்கு பேஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி தேவைப்படும். எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். பூண்டு வந்து 2 முழு பூண்டு எடுத்து உரித்து லைட்டாக தட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தேவைப்படும். மசாலா பேஸ்ட்டுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம். குழம்புக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி. தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள். இப்போ முதல் வந்து அடுப்பை பற்றி வச்சு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தக்காளியும் புளியும் நம்ம கொதிக்க விடணும். இந்த தக்காளியும் புளியும் நல்லா வெந்து அதை நம்ம கரைக்கணும். இப்போ அது வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். தக்காளி புளி நல்லா கொதித்து வர நேரத்துக்கு நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிதமான தீயில கடாயை ஹீட் பண்ணியிருக்கோம். கடாயில் வந்து நம்ம எண்ணெய், நெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய், நெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சீரகம், வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து பொரிய விடணும். அந்த வெங்காயம் வந்து லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சமாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்காங்க அம்மா இந்த மசாலா பேஸ்ட்டில். ஸோ எல்லாமே ஃப்ரை ஆகி நல்லா பொரிஞ்சு அந்த வெங்காயம் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய், நெய் இருக்குது. ஸோ அதுலேருந்து இருத்து நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு அந்த நெய்யும் எண்ணெயும் யூஸ் பண்ணிடுவோம் கூட்டும்போது. குழம்பெல்லாம் கூட்டும்போது அது சரியாக வரும். இப்போ இருத்தாப்பில் அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுத அரைச்சிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியும் புளியும் நல்லா வெந்துட்டுருக்கு. தக்காளியும் புளியும் நல்லா வேவுற நேரத்துக்கு நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை விழுத அரைச்சிருக்கோம். இந்த மசாலா பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. தக்காளியும் புளியும் கூட நல்லா வெந்திருக்கு. அடுப்பை அணைச்சி அதை இறக்கி நம்ம கறிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. இப்போ அந்த தக்காளியும் புளியும் வெந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அந்த திக்கான தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூடாக இருக்குது. நம்ம இமீடியட்டாக தயார் பண்ணுற தொட்டு ஒரு பெலூன் விஸ்க் வச்சு நல்லா அடித்து இப்போ அந்த புளியை கரைச்சி எடுக்க போகிறோம். வீட்டில் மத்து இருந்தாக்கா மத்து கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் மத்து வச்சு அடித்து நல்லா கடைஞ்சி அந்த சோறை நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது தக்காளி பெங்களூர் தக்காளின்ற தொட்டு நிறைய அதில் சோறு இருக்கும், நிறைய ஒரு ஜூஸ் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெலூன் விஸ்க் வச்சு நல்லா அடித்து அதுலேருந்து இருக்க அந்த சோறெல்லாம் நம்ம வந்து அந்த இருக்க போகிறோம்.
நம்ம எப்படி ரசம் தயார் பண்ணுவோம் அதே மாதிரி தான் தயார் பண்ணுறோம். ரொம்ப டஃப் மெத்தட் இந்த ரெசிப்பியில் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணோன்னாக்கா புளியை முன்கூட்டியே ஊற வச்சு தக்காளி புளியெல்லாம் நீங்கள் கையாலே கரைச்சி அது அந்த சத்து எடுக்கணும். அது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அடுப்பில் இந்த தக்காளியும் புளியும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சோம்னாக்கா ரொம்ப ஈஸி. இப்போ அம்மா 3வது முறை அந்த தண்ணி சேர்த்து அந்த தக்காளியில் புளியில் கரைச்சிட்ருக்காங்க. கரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம குழம்புக்கு பேஸு. இந்த புளிக்குழம்பு வகைங்க நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே தயார் பண்ணுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வர மாதிரி. அது டேஸ்ட்டு நல்லா கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாய் நம்ம மசாலா வறுத்த கடாயை ஹீட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் குழம்புக்காக. எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் அதில் வெந்தயம் கடுகு சீரகம் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக தட்டி வச்சுருக்கோம் பூண்டு. 2 முழு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் கிடச்சா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கோவிட் சீசன்னால் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல. அதனால தான் பெரிய வெங்காயமே அரைஞ்சி சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மல்லித்தூள் மஞ்சள் பொடி சேர்த்து இதை வறுத்துக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து. மிளகாய் தூள் சேர்க்காதீங்க இமீடியட்டாக. மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா தீயும், அது தீஞ்ச வாசனை வரும். மல்லித்தூளும் மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த பூண்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also posted in YouTube English. YouTube English channel oda link kuda description box below this video post பண்றேன், along with all my social media handlings, Instagram, Facebook, Twitter. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுது சேர்த்துருக்கோம். சேர்த்து இன்னொரு முறை நல்லா வதக்குறோம் மசாலாவை. இப்போ இந்த குழம்பு பேஸ் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து குழம்ப கொதிக்க விடணும். இப்போவே பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கு, நல்ல கலர் வந்திருக்கு குழம்பு. தேவைப்பட்டாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி, மிளகாய் தூள், உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. புளி அதிகமாக இருந்தாக்கா கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்நேரத்துக்கு நம்ம முட்டையில் சென்டரில் அங்கங்கே ஒரு இடத்துல கீறு போட்டு முட்டை குழம்புல சேர்த்துக்கிறோம்.
நீங்கள் இது ஒரு 2 நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். முட்டையில் ஃபுல்லாக அந்த குழம்பு ஊறி ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நிறைய செஞ்சு நம்ம தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு குழம்பு எடுத்து அப்பப்போ ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த முட்டை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் குழம்புல. குழம்பு மேலே நல்லா அந்த எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. குழம்பு ரெடி ஆயிருக்கு. ஸோ முட்டை மேலே வந்து நல்லா அந்த குழம்ப ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்ப. இந்த முட்டை புளிக்குழம்பு ரெடி. இந்த மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக ரொம்பவே அருமையாக இருக்கும். எங்கள் அம்மா எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிச்சேன். முட்டை புளிக்குழம்பு ரொம்பவே ஃபேவரட் டிஷ் எங்கள் வீட்டில். எஸ்பெஷலி ரைஸோடு நம்ம இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். முட்டை குழம்பு நல்லா கொதித்ததும் அடுப்பு அணைச்சி இறக்கி நான் சர்வ் பண்ணியாச்சு. இது நீங்கள் சுட சுட பரிமாறலாம். இப்போ சாதத்தோடு நம்ம இது பரிமாறியிருக்கோம். நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தியோட கூட வச்சு இது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், பிளாக் லிங்க்கு, என் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக முட்டை புளிக்குழம்பு ட்ரை பண்ணுங்கள். சாதத்தில் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு இந்த முட்டையோடு நம்ம அந்த புளிக்குழம்பு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.